சரி. அதான் இன்னைக்கு வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு. ஸ்டார் வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு. இன்னும் ஓரிரு நாட்கள் மற்ற தொகுதிகளுக்கு உண்டான ஏடிஎம்கேட வேட்பாளர்கள் அறிவிப்புங்கிறதையும் சொல்லிட்டாரு. பாமகவும் ஒரு 3 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. பாஜகவும் ஒரு சில நாட்கள் அறிவிக்க போறேங்கிற சொல்லிட்டாங்க. மேபி 1 or 2 டேஸ்ல வந்து சோ இந்த தேர்தல் ரேஸ்ல எஸ்பெஷலி தொகுதி பங்கீடாகட்டும் சரி, வேட்பாளர் அறிமுகமாகட்டும் சரி, தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து இன்றைய நிலையில வந்து ஏடிஎம்கே முன்னிலையில இருக்க மாதிரி இருக்கா? டிஎம்கேல இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற அந்த குழப்பங்கள், மனக்கசப்புகள், மன வருத்தங்கள்லாம் அது பெருசாகுமா இல்ல குறையுமா? ஏன்னா நீங்க வந்து திருமாவளவன் கூட திரு கமலஹாசன் ஆதரவா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவரு வந்து அது நிச்சயமா அந்த மாதிரி ஒதுங்கி போறது வந்து ஒரு நல்லது கிடையாது, ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அவர் கூட்டு வச்சு பேசணும், அவருக்கு டார்ச்சர் சின்னத்துல தான் நிக்கிறாருன்னு சொன்னா அது வந்து உள்ளுக்குள்ள நடந்த விஷயத்த இன்னும் ஊதி பெருசாக்குற மாதிரி இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க இது சார்? அதாவது முயல் ஆம கதை சொன்னாரு. பட் 2 பேருமே முயல் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா திருச்சி மாநாடு நடக்கிற வரைக்கும் திமுக வந்து முயல் மாதிரி வேகமா வந்துச்சு. அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடுல கொஞ்சம் சோர்வடைஞ்சு நிற்க மாதிரி நின்றுட்டாங்க. ஆனா அண்ணா திமுகவில் பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமி மின்னல் வேகத்தில் செயல்படுற மாதிரி இன்னைக்கு பாருங்க, காலையில வேட்பாளர் தொகுதி உடன்பாடு பிரச்சாரம் சொல்லி டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு வேகமா ஆரம்பிச்சார். திமுகவில் கூட 2ஆம் தேதி பிரச்சாரம் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க பங்குனி உத்திரத்துக்கு பிறகுதான் எல்லாம் ஆரம்பிப்பான்னு நினைக்கிறாரு. இவர் 1ஆம் தேதி ஏப்ரல் 1. எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்து அந்த தொகுதி ஒதுக்கிடும் அவங்க அதிமுகவுக்கு நல்ல தொகுதிகள் பெரும்பாலும் நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதி கொஞ்சம் அவங்கள்ட்ட மனக்குறை இருக்குது. ஏன்னா தமாகவுக்கு தெரியும், அவங்க 5 தொகுதி திமுக ஸ்ட்ராங்கான தொகுதியை கொடுத்தாரு, காங்கிரஸ் தொகுதியை கொடுத்தாரு. அதே போல சரத்குமார் போன்றவர்லாம் அந்த கூட்டணி அவரு வருத்தத்துல பேசுற கொஞ்சம் அமைதியா இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இவரு பூவை ஜெகன்மூர்த்தி கேவி குப்பம் நாளைக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல போல இருக்கு. அந்த அதை சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி சில இருக்கு. ஆனா எடப்பாடி தைரியத்தை பாராட்டு எப்படின்னா, மயிலாப்பூர்ல பிரச்சாரம் தொடங்கும் போதே பிஜேபி வேட்பாளர் அறிவிக்காமலே வேட்பாளர் அவரு அறிவிச்சு அறிமுகப்படுத்தி போயிட்டாரு. அவர்தான் வேட்பாளர் இன்டைரக்டா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படி நம்ம. ஆமா, அறிவிச்சாரு. ஏன்னா இது மூலம் என்ன தெரியுதுன்னா, பிஜேபியில அவங்க ஆட்களுக்காகவே தொகுதியை கேட்டு வாங்கின மாதிரி தெரியுது. ஏன்னா திருச்செந்தூர் தொகுதி அதிமுகவுக்கா பிஜேபிக்கா இருக்கும்போது திருச்செந்தூர்ல பிஜேபி வேட்பாளராக கருதப்படவர் வந்து கடந்த 2 வாரமா கடுமையா பிரச்சாரம் பண்ணி ஆதரவு தேடினாரு. கரெக்டா அவருக்கு திருச்செந்தூர் கிடைச்சிருக்கு.